ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பாப்பாக்கு பிடிஎம் இருந்தது. ஸோ போறதுக்கு முன்னாடியே வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் பிளஸ் புக்ஸு, நெக்ஸ்ட் இயரோட யூனிஃபார்ம் இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ நான் வந்து இன்னைக்கு மோர் குழம்பு வந்து பூசணிக்காய் போட்டு ரெடி பண்ணேன். அதே மாரி வந்து முருங்கக்காய் வந்து ஒரு செமி கிரேவி மாரி பண்ணியிருந்தேன். 2ஓட காம்பினேஷனும் ரொம்ப நல்லாருக்கும். ஸோ மோர் குழம்புக்கு வந்துட்டு முதல்ல பூசணிக்காவ தண்ணீல மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டு, தேங்காய், பொட்டுக்கல்ல, அதுக்கப்புறம் வரமிளகா, சீரகம் போட்டு அரைச்சாச்சு. முருங்கக்காக்கு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி தாளிச்சு விட்டுட்டு, முருங்கக்காய் கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு, நீங்க கொஞ்சமா வந்துட்டு சாம்பார் தூளும், மொளகாத்தூள் இது மட்டும் போட்டா போதும். கொஞ்சமா தண்ணி ஊத்தி வேக வச்சீங்கன்னா, அது வந்து ரெடி ஆயிடும். ஸோ இங்க வந்து நம்ம அரைச்சு வச்சத ஊத்திட்டு, அதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா, நீங்க வந்து ஒரு 4 கரண்டி தயிர வந்து பீட் பண்ணி ஆட் பண்ணிறணும். தயிர் ஆட் பண்ண உடனே லைட்டா ஒரு கொதி வந்த உடனே வந்து நீங்க இறக்கிரணும். இல்லாட்டி வந்து குழம்பு திரிஞ்ச மாதிரி ஆயிடும். ஃபைனலா தாளிச்சு கொட்டுறதுக்கு வந்து கண்டிப்பா தேங்கா எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அப்பதான் வந்து இந்த குழம்பு டேஸ்ட்டா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.